தேர்தல் ஆணையத்தை மதிக்கல, சட்டத்தை மதிக்காம நடந்துக்கிறாரு அப்படின்றது எல்லாம் முறைப்படிதான் நடக்குது திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் வைக்கிற ஒரு வாதம். அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு பயம் வந்து விட்டது, அதனால் எதை எதையோ சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. உண்மையிலேயே பாஜகவுக்கு தான் பயம் வந்திருக்கிறது. பாஜகவுக்கு வெளிப்படைத்தன்மை இருந்தால், தேர்தல் ஆணையத்திற்கு உண்மையிலேயே நேர்மை திறன் இருந்தால் ஒரு டிரான்ஸ்பரன்சியோட நடந்திருப்பாங்க. எதுலையாவது ஒன்றில் அவங்க வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்காங்களா? தேர்தல் ஆணையராக இருந்தவர் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார் அருண் கோயல். ஏன் ராஜினாமா பண்ணார்னு இதுவரைக்கும் விளக்கம் இருக்கா? குடியரசுத் தலைவர் அந்த ராஜினாமா கடிதத்தை 2 மணி நேரத்தில் ஏற்றுக்கிட்டு அவரை பண்ணி அனுப்புனாங்களே, ஏன்னு ஏதாவது தெளிவு இருக்கா? அதுக்கப்புறம் ஏற்கனவே அது காலியாக இருந்த நேரத்தில் தான் இவரும் இன்னொரு தேர்தல் ஆணையரும் ராஜினாமா பண்ணிட்டு போனார். அப்போது இதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர் நியமன அந்த குழு அதில் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிக்கிட்டு இவங்க அமைச்சர்களை கொண்டு அதில் ஒரு குழு அமைச்சு போட்டாங்களே, அது வந்து முறையா? அப்போ ஒவ்வொன்றிலையும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எதை கேட்டாலும் தரமாட்டாங்க. இப்போ வந்து சண்டிகர் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி வேட்பாளர். ஆனால் அந்த தேர்தல் ஆணையர் அந்த வெற்றியை திருத்தி பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார். இது வந்து எப்படி வெளிப்பட்டது? இந்த நேர்மை திறனுள்ள தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்து வெளிப்பட்டதா, அல்லது சிசிடிவி காட்சிகள் காட்டி கொடுத்ததா? அங்க இருந்த கேமராக்கள் காட்டி கொடுத்தது. கேமராக்கள் காட்டி கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் அம்பலப்பட்டது. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான புகார் வருது. ஒரே நேரத்தில் கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு அன்னைக்கு ஏராளமான வாக்குகள் பதிவாகி இருக்குது. ஆனால் அங்கே இருந்தவங்க அப்படி மறுக்கிறாங்க, இல்லை நாங்கள் பூத்தில் தான் இருந்தோம், அப்படிலாம் கூட்டமே இல்லையே. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் கடைசி நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் பதிவாச்சுன்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் எழுது, ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டை அங்கே இருந்தவங்க ஆமாம் வந்து நாங்கள் இப்போ அங்கே தான் இருந்தோம், இது யாருமே அப்படி பெருசாக வரலையேன்னு சொல்லும்போது அது உண்மையா பொய்யான்னு எதை வச்சு பார்க்கறது? சிசிடிவியை வச்சு பார்ப்போம். சிசிடிவி காட்சியை கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் தரமாட்டேங்கிறீங்க? ஒப்புகை சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சிசிடிவி காட்சியை தரமாட்டோம், ஒப்புகை சீட்டு கேட்டால் தரமாட்டோம், எதையும் தரமாட்டோம். வாக்கு விழுக்காடு எவ்வளோன்னு அன்னைக்கு எவ்வளோ வாக்கு விழுக்காடுன்னு உடனே அறிவிங்க, வாக்கு பதிவு எவ்வளோ அப்படிங்கிறத உடனே அறிவிங்கன்னு கேட்டால் அது அறிவிக்க முடியாது. எதையாவது தேர்தல் ஆணையம் கேட்டதை கொடுத்துருக்கா? சரி, இப்போ அந்த வாக்காளர் பட்டியலையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த சர்ச்சபிள் டேட்டா பேஸ்லாம் தர முடியாது. வேணா இந்த கட்டுக்கட்டாக அச்சிடப்பட்டது இருக்குது, எடுத்துகிட்டு போங்க, அதில் போய் நீங்கள் தேடி பிடிச்சிங்க. அப்படி எடுத்துகிட்டு போய் தேடி பிடிச்சி தான் இன்றைக்கி இவ்வளோ குறைபாடுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ராகுல் காந்தி சொல்கிறார். காகிதம் இல்லா பட்ஜெட்டு நம்ம சொல்கிறோம், இன்னைக்கு காகிதம் கிடையாது, எல்லாமே இணையத்துக்கு வந்துருச்சு, எதை வேணாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதனால காகிதம் இல்லாத பட்ஜெட், காகிதம் இல்லாத ஒரு அரசு அலுவலகம், காகிதம் இல்லாத அரசு தொடர்புகள்னு உருவாக்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் சர்ச்சபிள் டேட்டா பேஸ் கேட்டால் தரமாட்டேது தேர்தல் ஆணையம். அப்போ ஒவ்வொன்றையும் இப்படி முடக்கி வைப்பதற்கு என்ன காரணம்? டிஜிட்டல் இந்தியாவில் தேர்தல் ஆணையத்துக்கு போய் வாக்காளர் பட்டியலில் ஷானவாஸ் அப்படின்ற பேரில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணால் 52 இடத்துல அந்த பேர் இருக்கு, ஒரே தொகுதியில் ஒரே வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் இப்போ அப்படி கிடைக்காம தானே ராகுல் காந்தி கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போய் அதில் உட்காந்து தேடி பார்த்து 6 மாதம் ஒர்க் பண்ணி இந்த குறைபாடுகளை கண்டுபிடிச்சிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறார். ஒரு வீட்டு கதவு எண்ணில் 80 ஓட்டு இருக்கு, ஆனால் அங்கே போய் விசாரிச்சா அது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது எல்லா கட்சிக்கும் பதட்டம் வரணும்ல? இதை பார்த்தா எல்லா கட்சிக்கும் இதை பதட்டம் வரும்ல? அப்போ ராகுல் காந்தி சொல்றது உண்மையா பொய்யா? சரி, அங்கே போய் விசாரிச்சா உண்மை, ராகுல் காந்தி சொல்வது உண்மை, அங்கே போய் விசாரிச்சா அந்த டோரில் அப்படி இல்லை, அங்கே வந்து 80 ஓட்டு இல்லை, ஆள் இல்லை அப்படின்னு வருது. ஊடகங்கள் போய் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா கட்சிகளும் அதை பதற்றமாக பார்க்கணும். ஓட்டே இல்லை ஆனால் ஓட்டு இருக்கு, ஆளே இல்லை ஓட்டு இருக்கு, ஒரு டோருக்குள்ள இவ்வளோ ஓட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கேள்வி வரணும்ல? பாஜகவுக்கு மட்டும் அந்த கேள்வி வரல. பாஜக எப்படி அப்படியே தேர்தல் ஆணையம் சொல்றதை நம்புது? பாஜக ஒரு அரசியல் கட்சி தானே, தேர்தலை எப்படி நடத்துறது, வரைவு வாக்காளர் பட்டியலை எப்படி வெளியிடுறது, என்ன ஏதுன்னு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் கூட்டி தேர்தல் ஆணையம் கருத்து கேட்குதுல்ல? அப்போ பாஜகவுக்கு இதுல என்ன கருத்து? அப்போ ஒரு பிழை இருந்தால் அந்த பிழை சரி செய்யப்படணுமா வேண்டாமா? தேர்தல் ஆணையம் தப்பே செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஏன்னா இவரையும் தேர்தல் ஆணையம், மோடி தானே தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் தனியாவா இருக்கு. இப்போ
அப்படின்னா நீங்க அந்த குழுவை ஏற்கனவே இருந்தது போல வெளிப்படைத்தன்மையோட அதை தொடர விட்டுருக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதி அதுல இருக்கக்கூடாதுன்னு ஏன் நீங்க சட்டத்தை திருத்தினீங்க? அந்த கேள்விக்கு விட வேணும்ல. அப்ப சட்டத்தை திருத்தியதே இவர்களாலை போட்டு இவர்களால் நடத்தப்படுகிற தேர்தல். எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் பதில் கிடையாது. எவ்வளவு வெறுப்பு பேச்சு வேணாலும் பேசலாம். எந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? மோடி மேல, அமித்ஷா மேல எவ்வளவு வெறுப்பு பேச்சு. இந்த ஒரிசா தேர்தலில் எவ்வளவு பெரிய வெறுப்பு பேச்சு பேசினாங்க. தமிழரை முன்வைத்து தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு, வடமாநிலங்கள் தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு, சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சு ஒவ்வொரு முறையும் பேசியிருக்காங்க. எதன் மீதாவது தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் மோடி பேசுறாரு, இப்படி எல்லாம் அமித்ஷா பேசுறாரு, என்ன பதில் சொன்னார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதிலை சொல்லாமல் கடந்து போனார்கள். ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இப்படி செயல்படலாமா? ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா நாங்கள் பார்க்கிறோம், என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், பேசியிருந்தால் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம்ல தேர்தல் ஆணையம் சொல்லணும், நேர்மையான தேர்தல் ஆணையம். ஆனா அப்படி சொல்லல. அப்போ ஒரு நடவடிக்கை கூட நேர்மையா இல்லையே. நீங்க அந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி நம்ப சொல்றீங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.